ஓரணியில் தமிழ்நாடுன்னு எங்கள் தலைவர் ஸ்டாலின் சொல்கிறாரு. ஆனால் ஓரணியில் இன்றைக்கி எல்லாரும் ஒன்றா நின்று நம்ம ரஜினியுடைய கூலி படத்தை பார்க்குறோம். இதுதான் எங்களுடைய சந்தோஷம். சரி, ஆனால் எல்லாமே நல்லா இருக்குங்க. எந்த இது யாருமே ஸ்ருதிகாசன் நடிப்புலேருந்து, உபேத்ராலேருந்து, அமீர்கான்லேருந்து எல்லாருடைய நடிப்பு சிறப்பாக வந்திருக்கு. ஆமாம், எல்லாம் ஒவ்வொரு சீனும் அவர் இன்னும் அந்த பழைய ஸ்டைலுன்றத விட புதுவான ஸ்டைலை தான் காட்டுறாரு. நல்லா நடிச்சிருக்காரு, மாசாக இருக்குது. பக்கா மூவி, கரெக்டாக பார்க்கலாம். நமக்கு எல்லாமே வேணும்னா இந்த மூவியை பார்க்கலாம். நெகட்டிவ் எதுவும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது, எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. நெகட்டிவ் எப்படி சொல்கிறது, நல்லா தான் பண்ணியிருக்காரு அவர் பொறுத்த வரையும். செம்ம, அவர் எப்போ சொல்லவா வேணாம், அவர் வேறு லெவல் தான். அவள் தான் ப்ரோ, படம் நல்லா இருக்கானா பார்க்கலாம், ஒன் டைம் பார்த்து. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது படம். நீங்கள் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்த அளவுக்குலாம் இல்லை, நல்லா ஆக்ஷன் பிளாக் நல்லா இருக்குது. கதை இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் இருக்கிற கதைக்கு நல்லா எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, ஃபைட் எல்லாமே நல்லா இருக்கு, ஃபைட் புதுசா இருக்கு, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரையிலும் போர் அடிக்காம ஜாலியா ஃபாஸ்டா பிக்சர் போகுது, அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. தலைவர் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, அவர் எப்படி பண்ணாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த படத்தில் ரொம்ப எதிர்பார்த்தோடு ரொம்ப ட்ரீட் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது படம், செம்ம படம், சூப்பர். வேறு எதுவுமே குறை சொல்ல முடியாது, வேறு லெவல் படம். ஃபேமிலி சைடு கொஞ்சம் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க, பட் யங்ஸ்டருக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா இல்லை. படம் பார்த்தோம்பா, நல்லா இருக்கு. செகண்ட் டைம் பார்க்குறேன். ஆக்டிங் எப்பவுமே அவர் நல்லா தான் பண்ணுவார். படம் சூப்பர், வேறு லெவல். காமெடிலாம் எதுவும் இல்லை, பட் படம் சூப்பராக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். கதை நல்லா சூப்பராக இருக்கு, நெகட்டிவ் எதுவுமே இல்லை, எல்லாமே பாசிட்டிவ், நல்லா இருக்கு. படம் பார்த்தோம் ஜி, பரவாயில்ல ஜி, ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் படம் நல்லா போர் அடிக்காமல் ஸ்க்ரீன் பிளே நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இருக்கிற கதைக்கு நல்லா எடுத்திருக்காங்க படம். பரவாயில்ல, ரொம்பலாம் எக்ஸ்பெக்டேட் பண்ண அளவுக்குலாம் இல்லை. நான் இது ரிவ்யூ பார்த்துட்டு தான் போனேன், நார்மல் ஃபேன்ஸ் இது. ஆனால் அது அவங்க ஒரு சில பேர் சொன்னது அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் ஓவராகவே இருந்தது. நல்ல கான்செப்ட், ஸ்டோரி ஓகே, பட் ரொம்பலாம் இல்லை, ஆவரேஜ் தான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெருசாக போச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சீக்கிரம் போச்சு. டேரக்டர் சூப்பராக நல்லா படம் எடுத்திருக்காரு. சூப்பராக சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பராக ஒரு சென்டிமெண்ட் படம், நல்ல என்டர்டைன்மெண்ட்.